நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏற்பாடுலாம் பக்காவா இருக்கு. உன் சிக்னலுக்காக தான் வெயிட்டிங். நீ சொன்னா உடனே வடமலையை போட்டு தள்ளிடுவேன். நாளை காலையில நீ முடிச்சிடு. உறுதியா தான் சொல்றியா? இத பார் ஸ்னேகா, வடமலையை போட்டு தள்ளுறேன்னு ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ ஏதாவது சேஞ்ச் பண்ண பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் எல்லாரும் மாட்ட வேண்டியதா இருக்கும். என்ன சொல்ற? எந்த சேஞ்சும் இல்லை. செல்லம்மாவோட கல்யாண நாள் வடமலையோட இறந்த நாளா இருக்கணும். முடிச்சிடு. முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். பாத்து மாமா, உன்கிட்ட யார் எது கேட்டாலும் நீ எதையும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படியே கேட்டாலும் நீங்க நெஞ்ச புடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி நடிச்சா போதும். ஆமா, உங்களுக்கு தான் நெஞ்சு வலி வரும்ல? ஆமா, இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதே அதிசயம்னு எங்க ஊர் டாக்டர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் எங்க பிளானுக்கு உதவி செஞ்சீங்கன்னா எங்க ஸ்னேகா மேடம் உங்க வைத்திய செலவுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க. மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் உன் பேர் கடற்கரையான், உன் அப்பா பேர் ஆவுடையப்பன். சரிம்மா, என்னால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. எங்கேயாவது படுக்க வைமா. பரவாயில்லையே, வாங்குற காசுக்கு ஜாஸ்தியாவே நடிக்கிறீங்க. இல்லங்க, இது நடிப்பில்ல. இவருக்கு உண்மையாவே ஹார்ட் அட்டாக் இருக்கு. இவர் ஸ்னேகாக்கு ஹெல்ப் பண்ணா ஸ்னேகா இவரோட மருத்துவ செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. பரவாயில்லையே, நீ கூட கிளேடித்தனமா தான் யோசிக்கிற. சரி, வாங்க போலாம். சரி, நான் முன்னாடி போறேன். இவர் கொஞ்சம் லேட்டா கூட்டிட்டு வாங்க. உமா, என்ன கோமதி, லீவ்ல தானே இருக்க? திடீர்னு ஹாஸ்பிடல் வந்திருக்க? அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். பாத்து. அதோ அங்க இருக்காரு பாரு. அவர் என் ஃப்ரெண்ட் ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் கடற்கரையான். நல்லா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நெஞ்சுவலியோட துடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமா அட்மிட் பண்ணு ப்ளீஸ். சரி, ஒரு நிமிஷம் இரு. வாட் பாய் அண்ணா? என்னம்மா? வணக்கம் கோமதி. வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கல்யாணம்லாம் எப்போ? அண்ணா, அந்த பேஷண்ட் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு ஐசியூக்கு கூட்டிட்டு போங்க. செஸ்ட் பெயின்னு சொல்லுங்க. அந்த பேஷண்ட்க்கு அட்மிஷன் கார்டு போட்டுட்டு கோமதி கிட்ட கொடுத்து. ஓகேம்மா. எந்திரிங்க சார். பார்த்து மெதுவா. கோமதி, பேஷண்டோட பேர் சொல்லு. கடற்கரையான். வித்தியாசமான பேர் தான். அதுக்காக ரகசியமா சொல்லணுமா என்ன? அப்பா பேர் என்ன? ஆவுடையப்பன். கோமதி, டீடைல்ஸ் ஃபில் பண்ண. ஹலோ, சொல்லுங்க மேடம். வந்துருச்சு மேடம். சரிங்க மேடம். ஓகே. கேஷ் நானே கொடுத்து அனுப்புறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன நீ அட்மிட் பண்ற ஸ்னேகான்னு போட்டிருக்க? ஸ்னேகா இவங்களோட வைஃப் தான். பணம் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி.
வாங்க. ஐயோ ரொம்ப வலிக்குது. நிம்மதி. இந்த மாமாவை எப்படி காப்பாத்துருமா? ரொம்ப வலிக்குது. அம்மா என்னை கை விட்டுறாதம்மா, எப்படி காப்பாத்துரு. அம்மா அம்மா. ஐயோ. பத்திரம். என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்ட? பெரியவர் ரவுண்ட் முடிச்சதுமே கூட்டிட்டு வர சொன்னல. எமர்ஜென்சில கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அங்கேயே இசிஜியும் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க. ஐயோ, டெஸ்ட் எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிட்டீங்களா? இல்ல எந்த டெஸ்டும் எடுக்கல. எனக்கு நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேளை அங்க இருக்கிறவங்கள எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. எல்லாரையும் சமாளிச்சுட்டு நான் ஐசியூலே எடுத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இவரு என் ஃப்ரெண்டு தான். பேர் கார்த்திக், இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? நீ ஒன்றும் பயப்படாத, நமக்கு வேண்டியவர் தான். பயமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்காக தான் பண்றேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நீ தான் பாத்துக்கணும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே. உனக்கு முன்ன பின்ன தெரியாத கடற்கரையான ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதானே? அதையும் மீறி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தைரியமா ஏன் பேரை சொல்லு. நானும் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தானே. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு பயப்படாத. நான் பயப்படுறதெல்லாம் டாக்டர் விஜய் நமக்கு சொதப்பாம ஹெல்ப் பண்ணணுமேன்னு தான். நீ கிழிச்ச கூட தாண்ட மாட்டாருன்னு சொன்ன. அது உண்மைதான். ஆனா ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் பணம் எதிர்பார்ப்பாரு. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இப்போ முதல்ல என் மாமா இல்ல பேஷண்ட் கடற்கரையான ஃபுல்லா செக்அப் பண்ணி அவரோட எல்லா டீடைல்ஸையும் எக்ஸாக்ட்டா டைம் டேட் பக்காவா ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஃபைல ரெடி பண்ணு, சரியா? ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இசிஜிக்கு ஏற்பாடு பண்றேன், அப்புறம் பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்புறேன், மத்த எல்லா டெஸ்ட்டுக்கும் அனுப்புறேன். ஆமா, இவர் உண்மையிலேயே ஹார்ட் பேஷண்ட் தானே? ரிசல்ட் எதுவும் தப்பா வந்துடாதே? வராது. 100% அவர் ஹார்ட் பேஷண்ட் தான். கவலைப்படாம எல்லா டெஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணு. போலாம். சரி, வா. இன்னைக்கு செல்லம்மாவோட கல்யாண நாள். இன்னும் 8 மணி நேரத்துல அவ கல்யாண நாள் வடமலையோட இறந்த நாளா மாறணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏன் செல்லம்மா, ஆட்டோக்காரன் காசு கொடுக்கறதுக்குள்ள நீ சாமி கும்பிட வந்துட்டியா? சாமி கும்பிட்டது ஒரு குத்தமா? சாமி கும்பிடுறது குத்தம் இல்ல செல்லம்மா. ஆனா கூட வந்தவனை மறந்துட்டு சாமி கும்பிட வந்தியா, அதான் சரியில்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாண நாளுங்க. கோயிலுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணுமா? வீட்டுல கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அதை சொல்றியா? சரியில்லை செல்லம்மா, நீ கொஞ்ச நாள சரியே இல்ல. ஆபீஸ்க்கு போறதையே மறந்துட்டு கோயில்னு சுத்திரியா? அதான் ஏன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு வேண்டுதல் தாங்க. என்ன வேண்டுதல்? நீங்க அதுக்கெல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். வடமலைக்கு இன்னும் என் மேல கோவம் போல இருக்க. அமுதாவும் வாசு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சா எல்லாமே சரியா போயிடும். அவங்க சந்தோஷமா வாழத்தான் போறாங்க செல்லம்மா. நிலத்துக்கு உண்டான பணத்தை உன் வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு. வாசு புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்கான். அதான் கோயிலுக்கு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்த்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா வரணும்மா. கண்டிப்பா. நான் கிளம்பட்டுமா? போயிட்டாங்களா?
எப்படி செல்லம்மா உன்னால எல்லார்ட்டையும் நல்ல மாதிரியா பேச முடியுது? என்னால அவங்க மூஞ்சியை பார்க்க முடியல. ஏங்க, அமுதா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அம்மா நமக்கு சம்மந்தி அம்மா. நீங்க கொடுத்த பணத்துல அவங்க புது வீடு வாங்க போறாங்க. அப்ப அவங்க இன்னும் வீடு பார்த்துட்டு தான் இருக்காங்களா? சரி, அது வேண்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் வர சொல்றேன். வாங்க சாமி கும்பிடலாம். ஐயோ, என்னங்க இது? அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மாலை வாங்கிட்டு வாங்க. ஏன்? நான் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மண்சோறு சாப்பிட போறேன். என்ன மன்சோரா? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். சாமி கிட்ட போன குழந்தை ஆத்மா சாந்தி அடையணும் தான் இந்த மாதிரி காரியம்லாம் செய்யறியா? அதுக்காக தான் அந்த ஜோசிக்கார மட்டும் போக வேணும்னு சொன்னேன். அவங்க எதோ சொல்லி உன் மனசை குழப்பிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வா, வீட்டுக்கு போலாம். வா வா. ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் மண்சோறு சாப்பிட போறது குழந்தைக்காக இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். எனக்காகவா? என்ன சொல்ற? உங்களுக்கு ஏதோ தோஷமா, உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. என்னது? ஏன் உயிருக்கா? நீங்க அதெல்லாம் இப்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. வாங்க சாமி கும்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணா செல்லமா, நீ வா. அது என் கழுத்துல போடுங்க. போடுறேன் செல்லம்மா. கழுத்துல போடுங்க. மன்னிச்சிரு செல்லம்மா. என்னங்க இது? நல்ல நாளும் அதுவும் இல்ல செல்லம்மா, உன்னை வானு தான் கூப்பிட்டேன். போங்க, போய் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்க. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. ஒரு தாலி கயிறு கொடுங்களேன். கொஞ்சம் சீக்கிரமாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, நீங்க அப்படியே கொடுங்க. கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்க. சார் காசு எவ்வளவுமா? 10 ரூபாய் சார். சில்லறை இல்லையா சார்? இல்ல, வெச்சுக்கோங்க. முதல்ல அந்த தாலியை கழுத்துல கட்டுங்க. அழாத செல்லம்மா. என் தாலியை கொண்டு போய் 10 வச்சு கொண்டு வாங்க. தாலி இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
செல்லுமா, இந்த செல்லுமா, இந்த தாலி செயினை கழுத்துல போட்டுக்க. சாமி கிட்ட வைங்க. என்ன செல்லுமா அது? நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? எதுக்கு மன்சூர் எல்லாம் சாப்பிட்ற நீ வேண்டிக்கணும்? கடவுள் தந்தை எதுவுமே கைவிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? விளக்கு கீழே விழுறதும் செயின் அறுந்து போறதும் சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். அதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? இது சாதாரண விஷயம் தான். ஏன் இப்படி திடீர்னு அடுத்து நடக்கணும்? இப்படி குதர்க்கமா கேட்டா எப்படி? இது குதர்க்கம் இல்லைங்க, மூட நம்பிக்கையும் இல்ல. இதெல்லாம் மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு கடவுள் காட்டுற அறிகுறி. விளக்கு விழுந்தது, தாலி செயின் அறுந்தது, இதெல்லாம் கடவுள் நமக்கு அனுப்புற SMS சொல்றியா? எங்க நான் எவ்வளவு தூரம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? கடவுள் என்ன நேரடியா வந்து பேசுவாரா? இந்த மாதிரி அறிகுறியில தான் நமக்கு உணர்த்துவாரு. அதை நாம தாங்க புரிஞ்சுக்கணும். அது மூட நம்பிக்கையை ஒதுக்காம இப்படி நடக்கிற அளவுக்கு நாம ஏதாவது தப்பு பண்ணுமா இல்ல பண்ண போறோமான்னு நமக்கு நாமே அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம சரி பண்ணிட்டோம்னா பெரிய ஆபத்து வந்தாலும் தப்பிச்சிடலாம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் உங்களை மனசு விட்டு கேக்குறேன். உங்க மனசுக்குள்ள ஏதாவது ரகசியமோ குழந்தைய கடத்திட்டாங்களா? யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தைய சார். இல்ல, என் குழந்தை இங்கதான் இருக்குன்னு தோணுது. வருத்தமோ பிரச்சனையோ என்ன 6 நாள்ரா பாத்துக்க. சாவு இயற்கையா இருக்காது, அனாதை புணமா தான் சாவு போறேன். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட இன்னைக்காவது சொல்லுங்க. நாம 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு தேடலாம். இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குற? இல்லைங்க, உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. திடீர்னு யாரோ பார்க்க போறீங்க, யாரோ போன்ல மிரட்டவும் செய்யறாங்க. குறைக்கிற நாயெல்லாம் கடிக்காது செல்லுமா. நீங்க இப்படி தெரிஞ்சு பேசுறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க அன்னைக்கு அடிபட்டு வந்தீங்களே, சரி அதுக்கு என்னென்ன சொல்றீங்க? காசு பணம் புடுங்கிறதுக்காக ரவுடிங்க பிரச்சனை பண்றது சகஜம் தானே? எங்க அன்னைக்கு ஸ்னேகா தான் ஆள் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றீங்க, இன்னைக்கு ரவுடிங்கன்னு சொல்றீங்க. என்ன குறுக்கு விசாரணை பண்றியா?
செல்லம்மா நீ ரெஸ்ட் எடு. நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த இடத்தை விக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? சரி சரி, நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்க கூடவே வருவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களை தனியா அனுப்புற தைரியம் எனக்கு இல்லைங்க. எதுக்கு அனாவசியமா இப்படி பயப்படுற? நீ எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா வீட்டுல இரு. நடந்ததெல்லாம் திருஷ்டி பரிகாரமா எடுத்துக்க. இது பாரு, நான் போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தோட திரும்பி வரேன். செல்லுமா, என் மேல கோவமா? படப்படன்னு பேசுவேன் தவிர உங்க மேல எனக்கு கோவம் வருமா? இந்த செல்லமா வாழ்றது உங்களுக்காகவும் பாரதிக்காகவும். கல்யாண நாளும் அதுவும் உங்களை தனியா அனுப்புறது எனக்கு மனசு இல்லைங்க. அதனாலதான் இவ்வளவு பேசுறேன். என்ன பண்றது செல்லுமா? தனியா போக வேண்டிய நேரம் வந்தா போய் தானா? நீயும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம குழந்தைக்காக தனியா இருந்து சமாளிச்சுதானே ஆகணும். என்னங்க சொல்றீங்க? கொஞ்ச நேரம்னாலும் சரி, வாழ்க்கை முழுசுனாலும் சரி. என் செல்லம்மா எப்பவுமே தன்னம்பிக்கையோட தைரியமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எந்த நிலைமையிலையும் பூவும் பொட்டுமா சிரிச்ச முகத்தோட பளிச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. அப்ப விளக்கு அடைஞ்சதுக்கும் இன்னைக்கு செயின் இருந்ததுக்கும் நீ இவ்வளவு பதட்டமாவறியே, அந்த மாதிரி இனிமே ஒரு நாள் ஆகாது. இதுவே கடைசியா இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்கிறப்போ எந்த பொம்பளையா இருந்தாலும் துடிச்சு போயிடுவாங்க. என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? அதை இப்ப சொல்றதை விட லெட்டரா போடுறேன். என் ஒவ்வொரு எழுத்தும் உன்னை சமாதானப்படுத்தும், தைரியப்படுத்தும். கூடிய சீக்கிரம் லெட்டர் போடுறேன் பாரு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்லுமா, இந்த பாரதி எப்படி? குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்க. வர.
ஏக்கா எங்க எல்லாரும் இங்க வர வச்சுட்டு எங்களோட பேசாம நீ பாட்டு தனியா யோசிச்சுட்டு வாசலையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன உனக்கு அவசரம்? இல்லக்கா உருப்பிட்டுலாம் பிச்சை எடுக்க விட்டுருக்கோம். ஒழுங்கா வேலை பார்க்கறாங்கன்னு போய் பார்த்துட்டு அப்படியே கலெக்ஷன் காசை வாங்கிட்டு வரணுமாக்கா? இப்போ போலீஸ்க்கு இப்படி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலக்கா சொல்றேன். அனில் என்னடா அவன் ரொம்ப சின்சியரா இருக்கான்? ஆமா நம்ம சின்சியர் சிகாமணி இறந்துட்டார்ல, அவருக்கு ஆல்டர்னேட்டிவா வந்த வாரிசு. டேய் அனில், அடிக்கடி லைனை கிராஸ் பண்ற, அப்புறம் விபரீதமா என்ன சொல்லிட்டேன். ஓடா அக்கா, இப்போ எதுக்காக நம்ம வெயிட் பண்றோம்? ஒரு ஆள் வரணும்டா. அவன் வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் இந்நேரம் வந்திருக்கணும். அக்கா வாடா வாடா கொசுரு, வா 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 வா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் யாருக்கு அவன்? நம்மால தான். அப்புறம் கொசுரு, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை வாட்ச் பண்ணியா? ஆமாக்கா, அந்த ஆள் எத்தனை மணிக்கு எங்க போறான், யார பாக்குறான், என்ன பேசுறான்ற டீடைல் வரைக்கும் பக்காவா வாட்ச் பண்ணி வச்சிருக்கேன்க்கா. அக்கா, நீ சொன்ன மாதிரியே அந்த ஆளை போடுறதுக்கு கரெக்டான இடம் அந்த பாலம் தான்க்கா. ஏன்னா அந்த பாலம் வழியா தான் போறான், அந்த பாலம் வழியா தான் வரான். அந்த இடத்துல வச்சு அவனை போட்டோம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுக்கா. ஏன்னா அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லக்கா. சபாஷ்டா சபாஷ். அக்கா, யாரக்கா கொல்ல போறீங்க? அதான் என் குழந்தை இங்கதான் இருக்குன்னு 4-5 பேரோட வந்து என்னையே மிரட்டிட்டு போனானு அந்த வடமலையை தான். அக்கா வேணாக்கா. ஏன் வேண்டாங்கிற? நம்ம கிட்ட இருக்க செல்லம்மா குழந்தை தங்க மழைன்னு அக்கா சொல்லிருக்குல, அந்த குழந்தைய தூக்கிட்டு போக வந்தவன சும்மா விட்டு சொல்றியா? அது மட்டும் இல்ல கருப்பு, அவனை தூக்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய விஐபி கிட்ட இருந்து நான் மால் வாங்கியிருக்கேன். அக்கா நான் சொன்ன கேளுக்கா, வேணாக்கா. ஏதோ 4 குழந்தைய திருடணுமா, பிச்சை எடுக்க விட்டுமா, நிம்மதியாக தொழில் பார்த்துட்டு இருக்கலாம்க்கா. தேவையில்லாம உங்க பேச்சை கேட்டதா கொலைகளை பண்ண, அப்புறம் தலை உருள போதுக்கா சொல்லிட்டேன். என்னடா இந்த காமினிக்கு அட்வைஸா? இத பார் கருப்பு, அந்த வடமலையை கொல்றதுக்காக நான் 2 தடவை சுப்பாரி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தடவை சுப்பாரி வாங்கும் போது கூட நான் வேண்டாம் விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா சாலா எப்ப என் இடத்துக்கே வந்து என்னைய மிரட்டிட்டு போனானோ அப்பவே அவளை கொல்லணும்னு நான் முடிவு கட்டிட்டேன். அக்கா இந்த கொலையில வேணாக்கா. பாருக்கா, என் பேச்சை மீறி கொலை தான் பண்ணணும்னு வச்சுக்கேன். இதுல நான் இல்லக்கா, விட்டுருக்கா, அவ்வளவுதான். என்னக்கா மீட்டிங்ல இருந்து நழுவி போயின்னு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? டேய், சமைக்கும் போது உதவி பண்ணாதவன் கடைசியில சுரண்டி தான் சாப்பிடணும். போட்ட விடுறா, நாளைக்கு இந்த கொலையை பண்ணிட்டு பிரச்சனையாயி நம்ம மாட்டிக்கணும்னு போது பழிய தூக்கி போட ஒரு ஆள் வேண்டாம்? அதுக்கு இவனை யூஸ் பண்ணிட்டு போலாம். விடு, இப்ப அவன் பிரச்சனை இல்ல. இத பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இவன் சொன்ன இடத்துக்கு, அதான் அந்த பாலத்துக்கு நீங்க எல்லாரும் போய் ஆஜராயிடுங்க. 2 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருங்க. அந்த வடமலை அந்த பக்கமா வரும்போது நேரம் பார்த்து இவன் போட்டு தள்ளுவான். காரியம் முடிஞ்ச உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா யாரும் பயப்படாதீங்க. உங்க எல்லாரையும் நான் வடநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். கியூ சமைச்சுக்க கன்ஃபார்மா? அனில், இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்து ரெடி பண்ணு. போ போடா. வரேன்க்கா. மேடம் 1 hour கழிச்சு வர்றேன், எழுதி கொடுங்கண்ணா. சரி. எல்லாம் நல்லபடியா பண்ணி முடிச்சாச்சு சார். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். வரேன் சார். போயிட்டு வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் வடமாலை. தேங்க்ஸ் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்க மேடம். மிஸ்டர் வடமாலை, மறுபடியும் சொல்றேன், சொத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க. கண்டிப்பா மேடம். சார் தேங்க்யூ சார். ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் நீங்க.
ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிட்டீங்க. வெறும் 12 கிரவுண்ட் இடத்த வச்சுக்கிட்டு சிட்டில 2 ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க. ஆமா சார், எந்த ப்ராப்பர்ட்டி உங்க தங்கச்சி கொடுக்க போறீங்க? என் தங்கச்சிக்கு நான் கேஷாவே செட்டில் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் அடிக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார். தேங்க்யூ. வரேன். சார் சார் வாங்க. டாக்குமெண்ட் எப்போ கிடைக்கும்? 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிடைக்கும் சார். சரிங்க சார். சார் சார் கவனிக்காம போறீங்களே. வச்சுக்கா. தேங்க்யூ சார். ஹலோ மாப்பிள, நான் கருப்புத்துறை பேசுறேன். யாரு? உங்க தங்கச்சி களவாணி புருஷன் கருப்புத்துறை பேசுறேன். எங்கிருந்து பேசுறீங்க? ஏன் இவ்வளவு நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல? வடநாட்டுல இருந்து பணம் அனுப்புறதா கலைவாணி சொன்னால. ஐயோ, இப்ப நான் சென்னையில தான் மாப்பிள பேசுறேன். போய் சொல்றீங்களா? ஐயோ இல்ல மாப்பிள, நான் ஏன் போய் சொல்லணும்? ஒரு பிரச்சனை. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க. உங்களை கொலை பண்ண போறாங்க மாப்பிள. என்ன சொல்றீங்க? என்ன கொலை பண்ண போறாங்களா? ஆமா மாப்பிள, உங்களை கொலை பண்ண போறாங்க. உங்களை கொல்றதுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு மாப்பிள. யாரு? ஐயோ, நான் எப்படி மாப்பிள சொல்ல முடியும்? நீங்க ஜாக்கிரதை இருக்கோங்க, அவ்வளவுதான். யாருன்னு சொல்லுங்க. மாப்பிள, ஒரு பெரிய கூட்டமே உங்களை கொல்றதுக்காக பல நாளா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சொல்றீங்களா? ஐயோ, நான் ஏன் மாப்பிள உங்களோட போய் சொல்ல போறேன்? அதான் யாருன்னு கேக்குறேன்ல. கொஞ்ச நாளாவே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, எனக்கு எப்படி அது தெரியும்? இப்பயே நான் சொல்றத நம்புறீங்களா? மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மாப்பிள. இன்னைக்கே கூட உங்களை கொலை பண்ணலாம். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாப்பிள. மாப்பிள, நீங்க வீட்டுல இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? அது வெளியே தான் இருக்கேன். தயவு செய்து உடனே வீட்டுக்கு கிளம்பி போங்க. மற்றதான் நேரில் வீட்டுல வந்து பேசிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆள் எங்கேயும் போயிட வேணாம் மாப்பிள, வீட்லயே இருங்க. நான் எதுவும் இப்ப பேச முடியாது, நேரில் வந்து பேசுறேன். வச்சுறேன் மாப்பிள. மச்சான், அண்ணி வந்து செல்லமா எனக்கு ஒரு பிரச்சனை, உன் சொத்தெல்லாம் எழுதி கொடுன்னு கேட்ட உடனே தாரவாத்து கொடுத்துருவோம் போல இருக்கேன். கண்டிப்பாங்க. எங்க அண்ணி எங்க குடும்பத்தை நம்பி வந்திருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா நான் என் சொத்தை எழுதி கொடுப்பேன். உங்களை கொலை பண்ண போறாங்க மாப்பிள. மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மாப்பிள. இன்னைக்கே கூட உங்களை கொலை பண்ணலாம். உங்களை கொல்றதுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு மாப்பிள. என்ன 6 நாள்ரா பாத்துக்க. சாவு இயற்கையா இருக்காது. அனாதை பணமா தான் சாவு போறேன். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா நான் என் சொத்தை எழுதி கொடுப்பேன். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மாப்பிள. இன்னைக்கே கூட உங்களை கொலை பண்ணலாம். நான் என் சொத்தை எழுதி கொடுப்பேன். தயவு செய்து உடனே வீட்டுக்கு கிளம்பி போங்க. நான் என் சொத்தை எழுதி கொடுப்பேன். ஏன் சார்? சொல்லுங்க சார். இப்போ என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆன சொத்தை செட்டில்மெண்ட் பத்திரம் எழுத முடியுமா சார் நீங்க மேட்டர் மட்டும் சொல்லுங்க சார். அந்த அம்மா டைப் அடிச்சிடுவாங்க.
சார் நம்ம ரெஜிஸ்டரை நீங்கள் கவனிக்க வேண்டியதை கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு சாயந்தரமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவா சார். எவ்வளோ செலவாகும்? ஒரு 10,000 12,000 வரையும் செலவாகும், அவ்வளோதான் சார். சரி, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வாங்க. பாலனே போற்றி, சக்தி மைந்தனே போற்றி, முருகனே போற்றி, முருகனே போற்றி, நந்தனே போற்றி, பெருமானே போற்றி, சக்தி பாலனே போற்றி, சிவானே போற்றி, சக்தியே போற்றி. செல்லம்மா, எப்படி இருக்கு? ஐயா, என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மனுஷங்க வேலை, எனக்கு அது தேவையில்லை. எந்த அப்பனாவது குழந்தையை மறப்பானா? இந்த சித்தனும் அப்படித்தான். இன்னொரு குழந்தை எங்க? இறந்து போச்சு ஐயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன். வயித்துல 2 குழந்தைகளோட. அப்ப நான் அன்னதானமா கொடுத்த சாப்பாட்டுல 1 கெட்டு போச்சுன்னு நீங்க சொன்னீங்க. அதோட அர்த்தம் எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என் 2 குழந்தைகள ஒரு குழந்தை தங்காதுன்னு. வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியது மனுஷங்க வேலை, வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டியது கடவுளுடைய வேலை. கைவிட்டு போச்சுன்னு நீ நினைக்கிறது கை சேர்றதும், நிரந்தரம்னு நீ நினைக்கிறது உன்னை விட்டு விலகி போறதும் ஆண்டவனுடைய சித்தம். கடவுள் உன்னோட கொஞ்ச நாள் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அந்த விளையாட்டிலேருந்து நீ மீளணும்னா தினமும் மனசார அந்த ஆண்டவனை வேண்டிக்க, உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ உன்னுடைய தொப்புள் கொடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய தாலி கொடியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையா சொல்றீங்க? அதான் சொன்னேனே, வார்த்தையோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க, வாழ்க்கையோட அர்த்தத்தை நாங்க புரிஞ்சுப்போம். ஐயா, என் மனசு சரியில்லாம தான் நான் கோயிலுக்கு வந்தேன். என் கல்யாண நாள் அன்னைக்கு தாலி அறுந்து போச்சு. ஏற்கனவே ஒரு ஜோசியக்காரம்மா சொன்னாங்க என் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு. நீங்களும் அதே சொல்றீங்க. அவர் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். நினைச்ச உடனே உன்னால உயிரை கொடுத்துட முடியுமா? போ, நடு ரோட்ல போய் நில்லு. லாரியோ, காரோ, பஸ்ஸோ, சைக்கிளோ, எந்த ஒரு வாகனமாவது உன்னை உரசுதான்னு பாரு. அப்படி எதுவுமே நடக்காது. ஆனா சாக போறவன் அவ சால ஓரம் போனாலும் சரி, வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கினாலும் சரி, விதி அவனை துரத்தி துரத்தி போய் கொல்லும். பிறப்பும் இறப்பும் உன் கையில இல்லம்மா, அது கடவுள் கையில இருக்கு. போ, ஆண்டவனே சரணம்னு தெய்வத்தை தேடு. ஆண்டவனுக்கு பிரீத்தியமான புண்ணிய காரியங்களை தேடி தேடி பண்ணு. நீ பார்க்கிறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணு, நல்லதே நடக்கும். அழாத, நீ அழ பிறந்தவ இல்லை. உன்னால எதையும் சாதிக்க முடியும் ஆண்டவன் துணையோடு.
ஆண்டவன் உதவி பண்ணுவான். உன் வாழ்க்கை உன் கையில, என் கையில எதுவுமே இல்லை. உன் புருஷன் நம்பின ஒருத்தன் மிகப்பெரிய துரோகத்தை செய்ய போறான். போ, உன்னை காப்பாத்திக்க போ. உன் புருஷனை காப்பாத்து போ. போ. யாருக்கு போன் பண்ண? மாப்பிள்ள நீ யாருக்கு போன் பண்ண சொல்லு. அக்கா, இது வடமாலை நம்பர்க்கா. இவன் வடமாலையோட பேசியிருக்கான். நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி வார்ன் பண்ணியிருக்கான். மூணு வேளை சோறு போட்டு நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு மால் கொடுத்தனே, எதுக்குடா எனக்கு துரோகம் பண்ண? அவன் உனக்கு பணம் கொடுத்தானா இல்ல அவனை மிரட்டி பணம் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணியா? எதுக்குடா எனக்கு துரோகம் பண்ண? நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன மாதிரி துரோகிதான். என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண, என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண, மொத்தத்துல எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். புரியலையே, புரியுற மாதிரி சொல்ல. அக்கா, வடமலையோட தங்கச்சிதான் என் பொண்டாட்டி. நான் நினைச்சேன் பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த குழந்தை வந்ததுல இருந்து இவன் நடவடிக்கை சரியில்லை. நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. அவனை ஒருத்த மாட்டினா ஒரேடியா போட்டு கொடுக்கறதா? வாய மூடு. டேய், நான் முதலே உன்னை கேட்டேன்ல, செல்லம்மாக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கும் செல்லம்மாக்கும் சம்பந்தம் இல்ல, நான் கோயம்புத்தூர் சென்னையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னல. அப்போ ஏதோ பிளான் பண்ணிதான் இங்க வந்து சேர்ந்திருக்க. சொல்லு, சொல்லுடா, என்ன உன் பிளான்? சொல்லுடா. நான் ஒண்ணும் பிளான் பண்ணலக்கா, சத்தியமா சொல்றேன்க்கா. எந்த பிளானும் இல்லன்னா எதுக்குடா இங்க வந்து சேர்ந்த? சொல்லு, கொன்னு போட்டுருவேன். சொல்லிடுறேக்கா, சொல்லிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. நான் ஒரு சோம்பேறி, எனக்கு உழைச்சி சம்பாதிக்கலாம் பிடிக்காது. வீட்டில் என் பொண்டாட்டி டார்ச்சர் வேற தாங்கல. அதான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி உங்களோட வந்து சேர்ந்துட்டேன். உங்களோட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஏதோ குழந்தைய திருட்டுமா, பிக்சருக்கு விட்டோமா, நானுக்கா சம்பாரிச்சோமா நிம்மதியாக போயிட்டு இருந்தது. திடீர்னு நீங்க கொலையெல்லாம் பிளான் பண்ண உடனே நான் பயந்துட்டேன். சரி, இங்கேருந்து போயிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள வடமலையே கொலை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. என்னால் தாங்க முடியல. செல்லம்மாக்கா கையால நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஒரு வகையில் அவங்க எனக்கு அக்கா மாதிரி. ஒரு அக்கா பதவியா இருந்த எந்த தம்பியா தாங்க முடியுமா? நான் வடமலையை காப்பாற்றணும் மட்டும்தான் நினைச்சேன். மத்தபடி உங்களை போலீஸ போட்டு தரணும் நான் நினைச்சதே இல்ல. போய் சொல்றாக்கா? நான் நினைச்சதே இல்ல. நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. நம்மள காட்டி கொடுக்க ட்ரை பண்றாங்க. செல்லம்மா குழந்தைய தூக்கி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இவன் காட்டி கொடுக்கணும்னா என்னைக்கோ காட்டி கொடுத்துருக்கலாமே. ஆனா அவன் அதை செய்யல. அப்படின்னா இவனுக்கு நம்ம மேலேயும் விசுவாசம் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.